கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளதோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருளாசி, அற்புதமான சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உண்டு, பயம் வேண்டாம் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை இல்லையா? எப்படி ஒரு சக்தி மிகுந்த வார்த்தை சாய்நாதரிடமிருந்து வந்திருக்கிறது. உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உண்டு, பயம் வேண்டாம்ங்கிறாரு. அதனால் நம்ம எந்த பயமும் இல்லாமல் நம்ம பிரமாதமாக இருப்போம். சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லுவோம் இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி லலிதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். ஷீரடியில் பிரமாதமான அற்புதம், அற்புத மழையில் நனைந்திருக்கிறார் சகோதரி. ஷீரடியில் மட்டுமல்ல, இவங்க ஊருக்கு போன பிறகு சகோதரிக்கு உடலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஒரு முறை ஆப்ரேஷனுக்கு போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புனா, அடுத்த முறை செல்லும்போது உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அதிர்ச்சி இல்லைங்களா? ஆனால் சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள், பாபாவின் மந்திரங்களை சொன்னார்கள், பாபாவின் 5 விளக்கு பூஜையை செய்தார்கள். சாய்நாதர் மிகப்பெரிய அருளாசியை வழங்கினார். அந்த அற்புதத்தை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி போனா அவர்களுக்கு லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அம்மா அங்கே விழுந்து கிடக்கிறாங்க கீழே. தாயை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய இடியை இறக்குகிறார்கள். அம்மாவுக்கு இடுப்பில் எலும்பு உடஞ்சி போச்சு, 2 லட்ச ரூபா செலவாகும். சகோதரி சாய்நாதரை தான் கூப்பிட்டார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து எங்கூட இப்போ ரீசண்டாக ஷீரடிக்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அண்ணா, பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், நாம் வாங்கி கொடுத்தால் பாபா உடுத்தி கொள்வாரா? நான் சொன்னேன், அம்மா அது பாபா தான் முடிவு பண்ணணும், நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னேன். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த சகோதரிக்கு, அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா, வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி அருணா அவர்களுக்கு பிரமாதப்படுத்திட்டார் சாய்நாதர். மகளுக்கு பிரெயினில் ஆப்ரேஷன், மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள் குடும்பத்தினர். சகோதரி பாபா தான் கேட்குறாங்க. சச்சரதம் மீது கைகளை வைத்துக்கொண்டு, பாபா இதற்கு முடிவு உண்டான்னு கேட்டால் பாபா நேர்லேயே வரார், அமர்க்களப்படுத்திட்டார். அந்த பிரகாசம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னா, பிரமாதமாக இருந்தார் பாபான்னு சொல்லி சகோதரி அற்புதமாக சொல்கிறாங்க. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு, உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கு உண்டு, பயம் வேண்டாம்ங்கிறாரு. தைரியமாக இருப்போம். ஏன்னா சாய்நாதர் சொல்கிறார் இல்லையா? வேறு யாராவது சொன்னால் கூட நம்ம நம்ப மாட்டோம். பாபாவே சொல்லும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது இல்லையா நமக்கு? சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த 4 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதில் அந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் பார்ப்பதற்கு, கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரி லலிதா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம், அமர்க்களப்படுத்திட்டார் சகோதரிக்கு. சகோதரிக்கு ஷீரடியில் கால் வைத்தவுடன் அப்படி பறக்கிற மாதிரி உணர்ந்தேன்னாங்கிறாங்க. இந்த சகோதரிக்கு மட்டுமில்லை, எல்லோருக்கும் அந்த ஃபீலிங் உண்டு. ஏன்னா ஷீரடியில் சாய்நாதர் நடந்த இடம் இல்லையா அது? அந்த இடத்துல நம்ம பாதம் பதிக்கும் போது பாபாவை நம்ம உணர்கிறோம். பாபா நமக்கு அருளாசிகளை வழங்குவதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால் சாய்நாதரை பார்க்குறதுக்காக சகோதரி ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது சகோதரி எழுதி கொண்டு வந்த ஓம் சாய்ராம் புத்தகம், நிறையா புத்தகம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓம் சாய்ராம் நிறைய எழுதியிருக்கேன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷீரடி கொண்டு வந்துட்டேன். ஷீரடியில் விசாரித்தா அங்கே உள்ள ஒரு உண்டியல் இருக்குது சமாதி மந்திரில், அங்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டேன். அங்கே பாபாவை பார்த்த சந்தோஷத்தில் அந்த உண்டியலை நான் மறந்துட்டேன்னா நான் வெளியில் வந்துட்டேன். சரியான கூட்டம். திருப்பி போய் எப்படி போடுறதுன்னு தெரியல. அதன் பிறகு செக்யூரிட்டி கேட்டேன், நீங்கள்
லைனில் போகிறவங்க யார்ட்டா கொடுங்க, அவங்க போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. நான் கொடுத்து விட்டேன், கண்டிப்பாக அவங்க போட்டிருப்பாங்கன்னா. இது 2023 சகோதரிக்கு நடந்த ஒரு விஷயம். 2024 மீண்டும் சகோதரி ஷீரடி வராங்க. ஷீரடியில் அதே நோட்டு புத்தகத்தோடு சகோதரி நேராக சமாதி மந்திருக்குள்ளே போகிறாங்க. இந்த முறை இந்த உண்டியலில் நம்ம கையாலே போட்டுடணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. இந்த முறையும் உண்டியலையும் மறந்து விட்டார்கள். சமாதி மந்திர தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. ஊருக்கு போகிற அன்றைக்கி தான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இந்த ஓம் சாய்ராம் புத்தகத்தை போடவே இல்லையே நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே போடலாம் சொல்லி யாரையா விசாரித்தா, துவாரகுமாயில் போடலாமே, அங்கே போடுங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. சகோதரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க துவாரகுமாயிலே ஒரு உண்டியல் இருக்கும், அங்கே போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நேராக துவாரகுமாய் போனால் சரியான கூட்டம். சரி, நம்ம காலையில் தானே நம்ம பஸ்ஸை பிடிச்சி போகிறோம், நம்ம கொஞ்சம் லேட் நைட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி லேட் நைட்டில் துவாரகுமாய்க்கு வராங்க. துவாரகுமாய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துணிக்கு விறகுகள் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே இன்சார்ஜ் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவங்கள கேட்குறாங்க, நான் இந்த மாதிரி ஓம் சாய்ராம் புத்தகம் எழுதியிருக்கேன், இதை நான் உள்ளே போடணும் நான் அப்படின்னாங்க. எங்கே போடுவீங்கன்னு கேட்குறாரு. உண்டியலில் போடணுங்க. இங்கே உண்டியலில் போட முடியாது. அந்த வாலண்டியர் ஒரு தம்பியை கூப்பிட்டு இந்த புத்தகம்லாம் வாங்கிக்கங்க, துணியில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஹிந்தியில் சொல்கிறாரு. அந்த தம்பி செய்த விஷயம் நேராக எடுத்துக்கிட்டு போய் சகோதரியின் கண்களின் முன்னாலேயே துணியில் போடுறார். சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. ஏன்னா என்னென்ன கோரிக்கைக்காக நம்ம எழுதியிருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் சாய்நாதர் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? என்ன பிரமாதமான விஷயம் இல்லையா? ஏன்னா பாபா ஏற்படுத்தி வைத்த அக்னி அது. பிரமாதமாக அங்கேயே போடுறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாபான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, ஊருக்கும் போயிட்டாங்க. இப்போ 2025 மீண்டும் வராங்க சகோதரி. வந்து இந்த முறை டைரெக்டாக துவாரகுமாய் வந்துட்டாங்க. அந்த புத்தகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் துணியில் போடணுங்கிறாங்க. நோ 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 நோ, நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம், இது கிடையாது. சமாதி மந்திரில் உண்டியல் இருக்குது, அங்கே போய் போடுங்க நீங்கள் அப்படின்னார். அப்போ தான் சகோதரிக்கு ஒரு விஷயம் விளங்குகிறது. சாய்நாதர் ஒரு விஷயம் செய்கிறார் என்றால் அவர் முடிவு பண்ணி செய்கிறது தான், நம்ம அதை செய்யவே முடியாது. ஒரு வாட்டி சாய்நாதர் நடத்தி கொடுத்தாருன்றதுக்காக நம்ம இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணோம்னா அதை சாய்நாதர் அலோவ் பண்ண மாட்டார். அதுதான் சாய்நாதர். அவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணுங்கிறது சாய்நாதருக்கு தெரியும், பிரமாதமாக செய்வார். இந்த முறை சகோதரி அழகாக அந்த சமாதி மந்திரில் இருக்கிற உண்டியலில் அந்த புத்தகத்தெல்லாம் போட்டேன்னா பாபா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார்னு சொன்னாங்க. இந்த அற்புதத்தோடு சாய்நாதர் நிப்பாட்டில் அடுத்த நாளைக்கு காக்கடை ஆரத்தி புக் பண்ணியிருக்கோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக காஃபி குடிக்க மாட்டேன்னு சொல்லி பாபாட்ட நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கோரிக்கை எனக்கு இருக்குது, அது நிறைவேறணும். அதனால் சாய்நாதர்கிட்ட சொல்லிவிட்டு நான் காஃபியை ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விரதங்கள் நிறைய சகோதரிகள் இருக்கீங்க. ஆனால் அரிசி சாதம் விட்டுட்டேன், சில பேர் சர்க்கரையை விட்டுட்டேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரையும் பாபா ஒரு கட்டத்தில் சாப்பிட வைக்கிறார், தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? அந்த உணர்வை நீங்களாம் உணர்ந்துருப்பீங்க. ஐயோ தெரியாமல் காஃபியை குடிச்சிட்டோமே, ஐயோ தெரியாமல் சாதம் சாப்பிட்டுட்டோமே, தெரியாமல் சர்க்கரையை சாப்பிட்டுட்டோமே, இந்த மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். தெரியாமல் சாப்பிடவில்லை. சாய்நாதர் உங்கள் விரதத்தை முடித்து வைக்கிறார். உன் கோரிக்கை நிறைவேற்றப்படும், அதுக்கு தான் உனக்கு ஸ்வீட் கொடுத்தேன், அதுக்கு தான் உனக்கு காஃபி கொடுத்தேன்னு பாபா அதை பிரமாதமாக நிறைவேற்றி வைக்கிறார். சகோதரிக்கு அது நடந்தது. 2023 தெரியாமல் காஃபி குடிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து சகோதரி விரதத்தை கடைபிடித்து வருகிறார்கள். நீ அப்போ கேட்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாய்நாதர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். காக்கடை ஆரத்தி ஃபுல்லாக தரிசனம் பண்ணாங்க. ஆரத்திலாம் முடிஞ்சிருச்சு, எந்திரிச்சு வெளியில் வரணும். பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வராங்க. வரும்போது சகோதரிக்கு பசி ஜாஸ்தி ஆகிடுச்சு, பயங்கரமாக பசிக்குது. கூட கசின் ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க. என்கிட்ட சாக்லேட் இருக்குது சாப்பிட்றியான்னு. சரி கொடு அப்படின்னாங்க. இந்த சாக்லேட் ஏது அப்படின்னு கேட்டாங்க. போன மாதம் எங்கள் பாஸ் கொடுத்தாரு, நிறையா இருந்தது, ஒரு 10 மட்டும் வச்சுருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வெளியில் வந்து குருஸ்தான் கிட்டே நின்று சகோதரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாக்லேட்டாக சாப்பிட்றாங்க. 1 2 3 4 5 சாக்லேட் முடிஞ்சிருச்சு. 5ஆவது சாக்லேட் சாப்பிடும்போது தான் சகோதரி உணர்கிறார்கள், அது காஃபி சாக்லேட். அது பாபா அமர்க்களப்படுத்துகிறார். சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதரை பார்க்குறாங்க. பாபா நீங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி உணர்த்துனீங்க, எனக்கு காஃபி கொடுத்து என் விரதத்தை முடித்து வச்சிங்க, ஆனால் நான் அதை உணரலை.
இன்றைக்கி சமாதி மந்திரிலே என்னை காஃபி சாக்லேட் சாப்பிட வச்சு என் விரதத்தை முடிச்சிட்டிங்க பாபா, நான் இனிமேல் காஃபி குடிப்பேன் பாபா, என்னுடைய பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்பது உறுதியாகிவிட்டது. நாங்கள் அதுதான் கரெக்ட். பாபா அந்த மாதிரி சாப்பிட வச்சாருன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா பாபா உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறார், நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன், நீ சாப்பிடு. ஏன்னா பாபாவுக்கு விரதம் இருந்தாலே பிடிக்காது இல்லையா? அதனால் பாபா அதை பிரமாதப்படுத்துவார். அதனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நம்பிக்கையோடு விரதம் இருக்கிறீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை ட்ராப் பண்ணி விரதம் இருக்கீங்களே, அது எங்கேயாவது உங்களை சாப்பிட வச்சுட்டார் பாபான்னா அன்னியோடு அதை முடிச்சிருங்க. விரதம் முடிஞ்சது அப்புறம் கன்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க. நீங்கள் எதை பற்றியும் கொல்லப்படாதீங்க. சாய்நாதர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாரு. இப்படி சகோதரிக்கு 2 அற்புதங்கள் பிரமாதமாக ஷீரடியில் பண்ணார்னா, சகோதரி இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, அங்கே என்ன அற்புதம் பாருங்கள். இப்போ ரீசண்டாக அமர்க்கலப்படுத்துகிறார் சாய்நாதர். சகோதரிக்கு ஃபைபராய்டு கட்டி இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க. 2023 ஒரு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷமாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகவே இல்லை. மீண்டும் டாக்டர்கிட்ட போகிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு அந்த கட்டி எடுக்கவே இல்லையா, யார் ஆப்ரேஷன் பண்ணதுன்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம் டாக்டர்னா, மீண்டும் ஆப்ரேஷன் பண்ணணும், இப்போ உங்களுக்கு அந்த கட்டியை நான் ரிமூவ் பண்ணுறேன் இந்த டாக்டர் சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு இப்போ உடனே பண்ண முடியாது, சீனியாரிட்டியில் தான் பண்ண முடியும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கீங்க, நேம் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சகோதரி வீட்டுக்கு வந்து பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா, என்னுடைய கர்மா விதியினால் இந்த பிரச்சனையெல்லாம் ஆயிருக்கு, விதியை மாற்றும் சக்தி உங்களிடம் இருக்கிறது, எனக்கு மாற்றி கொடுங்கள் பாபா, என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு இந்த வியாதி வந்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த கர்ப்பப்பையில் கோளாறு வந்ததுன்னு என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது அதை அனுபவிக்கக்கூடிய பெண்களுக்கு தான் தெரியும், சகோதரிகளுக்கு தான் தெரியும். சகோதரி அதை எல்லாத்தையும் அனுபவித்தாங்க. கொஞ்ச நேரம் கூட நடக்க முடியாது, மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சகோதரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பாபாவிடம் பிரார்த்தனை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆப்ரேஷனுக்கு டேட் இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிடைக்கவே இல்லை. பாபாக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வியாழக்கிழமை காலை ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, அதாவது மே மாதம் 8ஆம் தேதி. அம்மா 10ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணலாமா? சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிவிட்டு ஆப்ரேஷனுக்கு எல்லாம் தயாராகிறாங்க. 10ஆம் தேதி காலையில் சகோதரிக்கு கனவு, ப்ளூ கலர் வஸ்திரத்தில் பாபா வர்றார் ஜம்முன்னு. சகோதரிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். பாபா இன்றைக்கி காலையில் கனவில் வந்துட்டார், இன்றைக்கி நம்ம ஆப்ரேஷன் போக போகிறோம், நமக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு சகோதரி ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. கிளம்பும்போது கோபுரம் டிவிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், ஞானசாய் பாபாவோட ஆரத்தி ஒன்று அனுப்புகிறேன், அந்த பாபாவும் ப்ளூ கலர் ட்ரெஸ், கனவுல பார்த்த மாதிரியே தலையில் பூக்களோடு மலர்களோடு சாய்நாதரின் தரிசனம். ஆரத்தி நடக்குது. கரெக்டாக ஆரத்தியில் மலர் கொடுத்து சாய்நாதர் ஆசீர்வாதம் செய்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறார் பாருங்கள், பிரமாதமாக. இந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே சகோதரிக்கு இந்த வஸ்திரத்தை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறாங்க. முதலாக 2023 நான் 5 விளக்கு பூஜை பண்ணேன்னா, அன்றைக்கி ஷீரடியில் இதே மாதிரி வஸ்திரம் போட்டிருந்தார் சாய்நாதர். சகோதரி 2மே அமைச்சிருக்காங்க பாருங்கள், சேம் டிசைன், சேம் ப்ளூ கலர். அன்றைக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணார் நான் சாய்நாதர். 5ஆவது நாள் அன்றைக்கி தான் 5 விளக்கு பூஜை முடிக்கிறேன். என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து எனக்கு பாபா விக்கிரகம் கொடுத்தாள். 5 விளக்கு பூஜை முடிகிற அன்றைக்கி எனக்கு பாபா என் வீட்டிற்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அதே வஸ்திரத்தை காமித்து சாய்நாதர் ஆசீர்வாதம் பண்ணுறார். சரி, ஹாஸ்பிட்டல் போயாச்சு. சரி, ஷீரடி லைவில் பாபா என்ன கலர் போட்டிருக்காரு பார்க்கலான்னு சொல்லிட்டு சகோதரி ஷீரடி லைவ் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கேயும் ப்ளூ கலர் வஸ்திரம். பாபா பாருங்கள், அமர்க்களமாக ப்ளூ கலர் வஸ்திரத்தில் பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறார். இந்த முறை சகோதரிக்கு அற்புதமாக ஆப்ரேஷன் நடக்கிறது. சகோதரி இந்த மிகப்பெரிய தொல்லையிலிருந்து நான் வெளிவந்தேன்னு சகோதரி டிக்ளேர் பண்ணுறாங்க. என்கிட்ட சாய்நாதர் இப்படி தான் பேசுகிறார், நான் வஸ்திரத்தின் மூலமாகத்தான் பேசுகிறார். நம்ம சொல்லிகிட்டே இருக்கேன் அடிக்கடி, பாபாவோட மெசேஜை மிஸ் பண்ணாதீங்க. பாபா மெசேஜ், நம்ம கேட்குற கேள்விக்கு மெசேஜ் மூலம் பிரமாதமாக பதில் சொல்கிறார். நிறைய சகோதரிகள் அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கோபுரம் டிவி குரூப்பில் இருக்கிற அத்தனை சகோதரிகளும், அண்ணா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எங்களுக்கு ஆப்டாக இருக்குங்கிறீங்க. நானாக அனுப்புகிறேன் கிடையாது,
சாய்நாதர் அனுப்ப வைக்கிறார். இந்தந்த நேரத்துக்கு இது அனுப்பு அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனுப்புகிறோம். உங்களை வந்து சேருகிறது அந்த மெசேஜ் எல்லாம். சாய்நாதரின் பொன்மொழிகள் அருள்வாக்கு உங்களை வந்து சேருகிறது. பாபாவின் மந்திரங்கள் உங்களை வந்து சேருகிறது. அதுதான் சாய்நாதர் அருளாசியில் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்னு சொன்னேன் பாருங்கள். சகோதரிக்கு எப்படி அருளாசி வழங்கினார் பாருங்கள். ஷீரடியிலாயும் சரி, இல்லை இப்போ இருக்கிற வெளிநாட்டில் இருக்காலும் சரி, நீ எதுவும் கவலையப்படாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். அமர்க்களமாக சகோதரிக்கு ஆசீர்வாதம் செய்த சாய்நாதர் அடுத்து ஒரு சகோதரிக்கு என்ன பண்ணுறார் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி போனா நவீன் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். மிகப்பெரிய சிக்கல்லேருந்து சகோதரி அப்படி மீட்டெடுத்திருக்கிறார் சாய்நாதர். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு விஷயத்தையே காண்பித்து, இது பிரச்சனையே இல்லை, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு அமக்களப்படுத்துகிறார். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி கோயம்புத்தூரில் இருக்காங்க, தாய் ஊட்டியில் இருக்காங்க. பையனுக்கு லீவ் விட்டாச்சு, அம்மாவை பார்க்குறதுக்காக கிளம்பி சகோதரி ஊட்டி போகிறாங்க. வீட்டில் கதவு திறந்தே இருக்குது. திறந்தா அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அம்மா கீழே விழுந்து கிடக்காங்க. அவசரமாக பையனும் இவங்களும் சேர்த்து தூக்கி பெட்டில் படுக்க வச்சா அம்மா வலியில் துடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அம்மா நைட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம எங்கேயும் போக முடியாது, காலையில் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னாங்க. சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு உதவி வச்சு விட்டாங்க. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் மருத்துவர்கள் மிகப்பெரிய இடியை தலையில் இருக்கிறார்கள். இடுப்பு எலும்பு உடஞ்சி போச்சு, இம்மீடியட் ஆப்ரேட் பண்ணணும், 2 lakhs ஆகுங்கிறாங்க. சகோதரி பர்ஸை திறந்து பார்க்குறாங்க, 6000 ரூபா தான் இருக்குது. இந்த 6000 ரூபாய் வச்சுக்கிட்டு எப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்? மருத்துவர்கிட்ட கெஞ்சினாங்க, எங்கள்கிட்ட அவ்வளோதான் பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சரணடைந்த இடம் சாய்நாதரின் பாதங்கள். பாபா, நீங்கள் தான் அம்மாவை நடக்க வைக்கணும், பிரமாதமாக நடக்க வைக்கணும். நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், எங்கள்கிட்ட காசும் இல்லை, என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, இது எங்கே போய் கேட்குறது, இந்த அமௌண்ட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மாவோட பர்ஸு செக் பண்ணால் அதில் ஒரு இன்சூரன்ஸ் கார்டு இருக்குது. சகோதரிக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது அம்மா இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களே, சரி இந்த கார்டை காமிச்சு ஹாஸ்பிட்டலில் கேட்போன்னு சொல்லிட்டு இந்த கார்டை கொண்டு போய் காட்டி ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, இது என்னதுங்க, இது எனக்கு தெரியல, எங்கள் அம்மாவோட பர்ஸில் இருந்ததுன்னு. ஆமாம்மா, இது இன்சூரன்ஸ்மா, இது மூலம் அப்ளை பண்ணுறீங்களா, இதில் என்ன வருதோ மேக்ஸிமம் வரட்டும், மீதி நீங்கள் கட்டுங்க நீங்கள். சகோதரிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. சாய்நாதரை வேண்டிய மறு நிமிடம் பிரமாதமாக வழிகாட்டுகிறார் சாய்நாதர். அப்புறம் அம்மாவுக்கு பிரமாதமாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா 4 நாளில் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பில்லு வரும், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மருத்துவர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணோம், மருத்துவர் நல்லா குறைச்சி கொடுத்தாரு அமௌண்ட்டை. இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் கவர் ஆச்சு, கையிலேருந்து கொஞ்சம் தான் நாங்கள் செலவு பண்ணோன்னா. சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு அம்மாவை அழைத்து கொண்டு வந்தேன். அப்போ கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது, பாபா நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் பாருங்கள், உனக்கு முன்னாடி நான் அங்கே தான் இருக்கேன், நீ கவலைப்படாதேங்கிற மாதிரி பாபா ஒரு பிரமாதமாக ஒரு மெசேஜ் கொடுக்குறார். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மெசேஜ் மூலம் நம்மிடம் சாய்நாதர் பேசி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது சாய்நாதர் நமக்கு அருள்மழை பொழியை காத்து கொண்டிருக்கிறார். மந்திரங்களை நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயமாக அற்புதங்கள் நிகழும். ஷீரடியில் அற்புதங்கள் நிகழ்வது ரொம்ப சகஜம். ரொம்ப பேர் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? அனுபவிச்சவங்கள கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ சமீபத்தில் ஷீரடி போயிருந்தேன், என் கூட சகோதரி லக்ஷ்மி காந்தமன் ஃபேமிலி வந்திருந்தாங்க, அப்புறம் நிறைய சகோதரிகள் வந்திருந்தாங்க. எல்லாருமே பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டாங்க. வேதவல்லி சகோதரி வந்து இங்கிருந்தே தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ட்ரெஸ் சென்னையிலேருந்தே அழகாக அளவெல்லாம் கேட்டு அற்புதமாக தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதையும் நாங்கள் கவுண்டரில் கொடுத்தோம். அங்கே ட்ரெஸ் வாங்கினோம் பாபாவுக்கு. அப்போது அவங்க பிங்க் கலர் ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னாங்க சகோதரி லட்சுமிகாந்தம் அவர்கள். நான் சொன்னேன், அம்மா அந்த ஓம் சாய்ராம்னு போட்டிருக்கு பாருங்கம்மா, அந்த ட்ரெஸ் வாங்கலாமா, ஹிந்தியில் தான் போட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு இந்த ஓம் சாய்ராம்னு போட்ட ட்ரெஸ்ஸு வந்து பாபா செலக்ட் பண்ணி அழகாக அற்புதமாக அனுபவிச்சாங்க பாபாவுக்கு. அது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க மறுப்பே சொல்லலை, ஆனால் ஓகே நான் உடனே வாங்கினேன் அப்படின்ட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை இம்மீடியட்டாக செலக்ட் பண்ணி கொண்டு போய் கவுண்டரில் கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதம் மே மாதம் 31 சம்ஸ்தான்லேருந்து ஒரு மெசேஜ், யுவர் ட்ரெஸ் செலக்டட். அது என்றைக்கு அந்த ஆசீர்வாதம் பாருங்கள், ஜூன் மாதம் 1 காலையில் காக்கடை ஆரத்திக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், காமிச்சிக்கிட்டே இருக்க பாருங்கள்.
ஜூன் மாதம் 1ஆம் தேதி காக்கடா ஆரத்திக்கு சகோதரியின் வஸ்திரம் செலக்ட் செய்யப்பட்டது சாய்நாதரால். சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சது இல்லையா? அவர் ஆசீர்வாதம் இல்லாமல் கிடைக்காது. எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பாபாவுக்கு தேவை 90 ட்ரெஸ் தான். ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் தானே இல்லையா? 90 ட்ரெஸ் தான் பாபாவுக்கு. ஆனால் நம்ம எத்தனை வாங்கி கொடுக்குறோம்? லட்சக்கணக்கில் வாங்கி கொடுக்குறோம் பக்தர்கள். அதுலேருந்து பாபா செலக்ட் பண்ணுறாரு. உண்மையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் சகோதரிக்கு. நம்ம கோபுரம் டிவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஏதோ என் வாயில் சொல்ல வச்சுருக்காரு பாபா, அந்த ஓம் சாய்ராம்னு போட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க சகோதரின்னு சொல்ல வச்சுருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். நம்பிக்கையோடு சொல்கிறோம், சாய்நாதர் இதை செலக்ட் பண்ணுவார்னு ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு சொல்கிறோம். நம்பிக்கையோடு சொல்லும்போது அத்தனையும் பலிக்கும். சாய்நாதரோட வழிபாட்டு ரகசியமே அதுதான். நம்பணும் நம்பணும் நம்பணும். நம்பிக்கை, பொறுமை, அதானே பாபா. நம்பிட்டோம்னா சாய்நாதர் அருள்மொழி பொழிய காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யுங்கள், நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லுங்கள், நம்பிக்கையோடு பூஜைகள் செய்யுங்கள், நம்பிக்கையோடு விளக்கு பூஜைகள் செய்யுங்கள். துணி பூஜை பார்க்கும்போது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். நம்ம ஒரு வியாழக்கிழமையும் ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்ம துணி பூஜையின் தரிசனம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இருக்குது. அற்புதமாக ஞானசாய் பாபாவின் ஒரு பிரமாதமான துணி பூஜை இருக்குது. அந்த துணி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் இருக்கிறது. ஒரு சகோதரி நம்பிக்கையோடு பாபாவை அழைக்கிறார்கள், ஓடி வருகிறார் சாய்நாதர். எங்கே? 7 கடல் தாண்டி எங்கேயோ கண்காணாத தூரத்திலிருந்து சகோதரி அழைக்கிறார்கள். சாய்நாதர் ஓடி வருகிறார். பிரமாதமாக இருந்தார்ன்றாங்க சகோதரி. அப்படி தேஜஸோட பிரகாசமாக இருந்தார்னா எனக்கு கண்குள்ளே நிற்கிறார் அப்படிங்கிறாங்க அந்த சகோதரி. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த அற்புதத்தை கேட்கும்போது. அதை நம்மளும் அனுபவிப்போம் பிரமாதமாக. வாங்க இப்போ அற்புதமாக துணி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். கோபுரம் டிவி सर्वसाई भक्त महाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेम धैर्य विद्यवति आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवर्धयर्थमरोगनिरकात्रकाशत्यर्थं धन धान्य शिक्षण दान सकल सौभाग्यकार्थं देहारोग्यता मनसंतोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं कर्म व्याधि निवर्ति प्राप्त्यर्थं मन संकट मन क्लेश निवर्ति प्राप्त्यर्थं मन संतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवर्ति प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ परिपूर्ण कृपा कटाक्ष बलसिद्ध्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्ददो सदाना मध्य गिरिष्यमः सद्य मूलादिवासात् सुदास्राविनं दिक्तमप्य प्रियं धम्म तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्पुरुं सायिनाथम् ॐ गां सायिनाथाय नमः ॐ लक्ष्मीनारायणाय नमः कृष्ण राम शिव मारुत्यादिरूपाय नमः ॐ देश सायिने नमः ॐ गोदावरी तट शिरडिवासिने नमः ॐ भक्तहृदालदाय नमः ॐ सर्वहृद्वासिने नमः ॐ भूतावासाय नमः ॐ भूतभविष्यत्वर्जिताय नमः ॐ कालातीताय नमः ॐ कालाय नमः ॐ कालकालाय नमः ॐ कालदर्पदमनाय नमः मृत्युंजयाय नमः अमर्त्याय नमः ॐ मर्त्याभयप्रदाय नमः जीवाधाराय नमः सर्वाधाराय नमः भक्तावण समर्दाय नमः भक्तावण प्रतिज्ञाय नमः अन्नप्रदाय नमः आरोग्य क्षेमदाय नमः धनमाङ्गल्यप्रदाय नमः वृत्तिशिथिदाय नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाय नमः योगेश महाय नमः आमुत्पन्दवाय नमः मार्गवन्दवे नमः बुद्धिमुक्तिस्वर्गापूर्वय नमः प्रियाय नमः प्रीतिवर्धनाय नमः अन्तर्यामिने नमः सच्चिदात्मीनानन्दाय नमः आनन्दाय नमः परमेश्वराय नमः परब्रह्मणे नमः परमात्मे नमः परमजुगताय नमः परमेश्वराय नमः ज्ञानस्वरूपिणे नमः जगदपत्रे नमः भक्तानां मातृदातुपितामगाय नमः भक्तवेदाय नमः भक्तपराधिनाय नमः भक्तानुग्रह कादराय नमः शरणागतवत्सलाय नमः भक्तिशक्तिप्रदाय नमः ज्ञानवैराग्यताय नमः प्रेमप्रदाय नमः संशय कृतेर्दुर्बल्य पाप कर्मवासना टेकराय नमः कृतेर्निवेदकाय नमः कर्मतोन्द्रे नमः सुद सद्वलिदाय नमः गुणाधीतगुणासुरे नमः अनन्तकल्याणगुणाय नमः अमितपराक्रमाय नमः जीने नमः दुर्दृढादेव्याय नमः अपारजिताय नमः दृढोगे सस्कन्धे नमः सकिरणिताय नमः सुरभटक्तिमूर्ते नमः दुर्भटन्ताय नमः सुरक्षणाय नमः भगुरोषमूर्ते नमः अहिंसाय नमः रूपाव्यक्ताय नमः
सूक्ष्माद नमः सर्वांतर्यामिने नमः मनोवागीताय नमः वेंकटेश रमणाय नमः अद्भुतानंदरिये नमः प्रबन्नार्तिकाय नमः संसार सर्वदुःखक्षयकाय नमः सर्वत्रमाय नमः सर्वान्तर्भुगिसिताय नमः सर्वमङ्गलकराय नमः सर्वाभीष्टफलप्रदाय नमः समरस सन्मार्ग स्थापनाय नमः समर्थ सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकं मृत्युर्मुक्षीयमामृतात् धनं धान्यं शुम्भगपुत्रलाभं सततं स्तरं दीर्घमायुः हृदयदाकिनेः मम भजं वैः श्रवणाद गुरुमहे समेहामान्कामकामाजमख्यं कामेश्वरोगै श्रवणो ददातु वेराजवै श्रवणाज महाराजाद नमः शिरडिवासाद विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः एकमुख कल्पूर नीरांजन दीपं दर्शयामि साईनाथा साईश्वरा सन्तदेवा அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் எல்லா வளமும் நலமும் பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு வாழ வேண்டும் சாய்ராம். அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துனி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, அந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதம் யாருக்கு நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி அருணா அவர்களுக்கு. வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. சகோதரியின் மகளுக்கு பிரெயின் டியூமர். அந்த ஆப்ரேஷனுக்காக தான் சகோதரி அங்கே போயிருக்காங்க. பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சச்சரிதம் கொண்டு போயிட்டாங்க சகோதரி. அங்கே படிச்சுக்கிட்டே இருக்காங்க சச்சரிதத்தை. பாபா மகளை காப்பாற்றி கொடுங்கள் பாபா அப்படின்னு சொல்லி சச்சரிதம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சகோதரி வெளில உட்காந்து சச்சரிதம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆப்ரேஷன் நல்லா முடிஞ்சிருச்சு, அற்புதமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் மகளை பெட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்க. என்னடா கூப்பிட்டு வரலன்னு காத்திருந்தா, ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் நாங்கள் கூப்பிட்டு வருவோம்னு சொன்னாங்க. சரி, ஸ்கேன் எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்கன்னு காத்திருக்கிறாங்க. மருமகனும் சகோதரியும் காத்துட்ருக்காங்க. வெளியே வந்த மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள். அம்மா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், தலைக்குள்ளே பஞ்சை வச்சு நாங்கள் தைச்சிட்டோம். எவ்வளோ பெரிய அதிர்ச்சி தகவலில் சகோதரி வந்து சாயின்னு கத்திட்டாங்க. அங்கேயே பாபா ஓடி வாங்க பாபா, என்ன பாபா இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னாங்க. அப்புறம் மருமகன் கையில் போட்டு கொடுத்தாரு. மீண்டும் ஆப்ரேஷன். மீண்டும் சகோதரி சச்சரத்தை கையில் எடுத்தார்கள். பாபா நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தேட்டருக்குள்ளே இருக்கணும், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் என் மகளுக்கு, அவளை சேஃபாக காப்பாற்றி வெளில கூட்டிகிட்டு வாங்கன்னாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. மகளை ஐசியூ வார்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டினரி வார்டுக்கு மாற்றினாங்க. மாற்றினா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக பிஹேவ் பண்ணுறாங்க. மகள் கண்ணா பின்னான்னு அப்படி கையெல்லாம் போட்டு அசைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். கண்களில் கண்ணீரோடு வெளில வந்து உட்காந்துட்டாங்க. என்ன பாபா இப்படி நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்படி பிஹேவ் பண்ணுறாளே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே பாபா எங்களுக்கு. இப்படியே தான் அந்த நிலைமை இருக்குமா, இல்லை எல்லாம் மாறுமா? நீங்கள் இருக்கீங்களா இல்லையா பாபா, நீங்கள் ஓடி வாங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு சச்சரிதம் கையில் எடுத்து அந்த சச்சரிதத்தின் மேல் கைகளை வைத்து, பாபா நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் நினச்சா அந்த நிலை மாறும், விதியை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு தான் இருக்குன்னு சகோதரி சொல்லிட்டு கண்களை மூடி உட்கார்றாங்க. சகோதரியின் தோளை ஒரு கரம் தட்டுகிறது. சகோதரி கண்களை விழித்தால் எதிர்க்க ஒருத்தர் தேஜஸோட பிரமாதமாக பிரகாசமாக ஒருத்தர் இருக்கார். ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறாரு. சகோதரி பேசுகிற மூடில் இல்லை. அப்படி ஒரு மாதிரி மன வருத்தத்துடன் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படின்னாங்க. ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு தமிழில் கேட்ட உடனே சகோதரியின் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. ஏன்னா இந்த நாட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழில் பேசினா நமக்கு எப்படி இருக்கும்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அடுத்து அவர் சொன்னது தான் ஹைலைட், பயங்கரமான ஹைலைட். ஒன்றாகாது உன் பொண்ணுக்கு, பிரமாதமாக இருப்பா, அற்புதமாக இருப்பா, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னையை கூப்பிடு, நான் ஓடி வரேன். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சகோதரியின் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. நீங்கள் யார்? என்ன, நான் அப்துல், நாகூர்லேருந்து வரேன்.
இப்போ முருகன் கோயில் போயிருந்தேன், அந்த முருகன் கோயிலேருந்து தான் நேராக வரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, பிரமாதமாக இருப்பா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடு, நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரியின் தோளை 2 கையில் தட்டி கொடுத்துட்டு அப்படி கண்ணீரையும் தொடச்சி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி கிராஸ் பண்ணி போனார்னா, நான் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள்வதற்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுண்ணா. எனக்கு ஏன்னா அந்த தேஜஸ் மூஞ்சி கண்ணிலே நிற்கிது. அப்படியே என்ன அழகுண்ணா! அந்த 25 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் அப்படி அந்த மேல் நர்ஸ் மாதிரி உருவத்தில் சாய்நாதர் தான் வந்திருக்காருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆனால் இருந்தாலும் என் மனித மனம் தானே ஒரு சந்தேகம். எந்திரிச்சேன், அங்கே நர்ஸ் இருந்தாங்க. நர்ஸில் போய் கேட்டேன், வேர் இஸ் அப்துல்னு கேட்டேன். அவங்க ஹூ இஸ் அப்துல்னு கேட்டாங்க. ஒன் மேல் நர்ஸ் கேம். அப்படிலாம் யாருமே கிடையாது இங்கே, அப்துல்னு ஒரு நர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு, பாபா என் கண்ணு முன்னாடி வந்தீங்களே, நான் உங்களை விட்டுட்டேனே அப்படின்னு சகோதரி யோசித்து தலையை தூக்குறாங்க. அந்த கார்னரில் அந்த கார்னரில் போயிட்டுருக்கார், அப்படி போய் கிராஸ் ஆகி போயிட்டார். சகோதரி கண்ணீரோடு இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணா, சாய்நாதர் வந்து எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை பண்ணார்னா இது எந்த அளவுக்கு உண்மையாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மகள் படிப்படியாக குணமாகி இன்றைக்கி பிரமாதமாக இருக்காங்கண்ணா. சாய்நாதர் அன்றைக்கி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார், உன் மகள் பிரமாதமாக இருப்பா, உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னையை கூப்பிடுன்னார். நான் இன்னி வரைக்கும் அதைத்தான் நான் மனசில் வச்சுருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சச்சரித்தின் மேல் கரங்களை வைத்து சாய்நாதரை அழைப்பேன், எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறாங்க. சச்சரிதம் நம்மோடு இருந்தால் சாய்நாதர் நம்மோடு இருப்பது போல் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தான் நம்ம வீட்டில் சச்சரிதம் இருக்கணும், ஸ்தவன மஞ்சரி இருக்கணும், உதி இருக்கணும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பாபாவின் மந்திரங்கள் நினைவில் இருக்க வேண்டும், பாபாவின் விளக்கு பூஜைகள் நினைவில் இருக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிடணும். எப்படி அமர்க்களப்படுத்தினார்ல இன்றைக்கி பிரமாதமாக 4 அற்புதங்கள். அந்த லலிதா சகோதரிக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்திட்டார் ஷீரடியில். ஓம் சாய்ராம் எழுதியிருக்கேன், அந்த புத்தகத்தை என்ன பண்ணுறது, கொடு, நான் என் துணியில் போட சொல்கிறேன். பாருங்கள் என்ன ஆசீர்வாதம் பாருங்கள், இல்லைங்களா? அடுத்து, பாபா நான் காஃபியை விட்டுட்டேன்னு சகோதரி சொன்னாங்க. நீ என்ன விடுறது, நான் ஒன்று குடிக்க வைக்கிறேன்னா இல்லையா பாரு, பிரமாதப்படுத்துகிறார் அங்கே. அடுத்து ஆப்ரேஷன் பிரச்சனை ஆகுது, அந்த விதியை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளதுங்கிறது எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். அமர்க்களமாக ஆப்ரேஷனை பண்ணி சகோதரி குணப்படுத்துகிறார். அடுத்து தாய் கீழே விழுந்துட்டாங்க, அந்த கோயம்புத்தூர் சகோதரியோட தாய். ஆப்ரேஷனுக்கு காசு இல்லை, அழகாக காட்டுறார், உங்கள்கிட்ட இருக்குது, நீ யூஸ் பண்ணு, பிரமாதமாக எப்படி கைட் பண்ணுறாரு பாருங்கள் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர். அடுத்து அந்த லக்ஷ்மிகாந்தம் சகோதரி வஸ்திரம் வாங்கன்னு ஆசைப்படுறாங்க, என்னை கூட அழைத்து செல்கிறார்கள். எனக்கு தோணுது, ஓம் சாய்ராம்னு ஒரு அந்த எழுதின அந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா சாய்நாதர் அணிந்து கொள்வார். எனக்கு ஏதோ தோணுது, எனக்கு அதை வாங்கி கொடுக்குறோம், கண்டிப்பாக போட்டுக்கிறார். அதுவும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அமர்க்களமாக போட்டுக்கிறார், காக்கடா ஆரத்தியில் போட்டுக்கிறார். அடுத்து அந்த அருணா சகோதரிக்கு அமர்க்களப்படுத்திட்டார், நேர்லேயே வந்துட்டார், அப்படி ஜம்முன்னு வந்து முன்னாடி நிற்கிறார். உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடு, நான் வரேன். இது அந்த சகோதரிக்கு மட்டும்தான் சொன்னாரா? கிடையாது, நம்ம எல்லாருக்கும் சொன்னது தான். உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடு, நான் ஓடி வரேன். அது நம்ம எல்லாருக்கும் தான். பாபாவை கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சாயின்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். அதுதான் சாய்நாதர், அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள், சாய்நாதர் அருள்மொழி பொழியை காத்து கொண்டிருக்கிறார். பாபாவின் மந்திரங்களை சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். பாபாவுக்கு மந்திரங்களே கிடையாதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லட்டும், பாபா நமக்கு சொல்ல வைக்கிறாருன்னா அதுவே மந்திரம்தான், சாயினால அதுவே மந்திரம்தான் இல்லையா? அதுதான் சாய்நாதர். எல்லாமே சாய்நாதரோட நாமங்கள் தானே இல்லையா? அவருடைய நாமமே மந்திரம்தான், அதை யாரும் இல்லைன்னு மறுக்கவே முடியாது, அதை இல்லைங்களா? அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமாக 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போவும் சொல்ல போகிறேன், எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.